கோவை வடக்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் அவர் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா, தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தாவரவியல் பூங்காவிலிருந்து ஊர்வலமாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக வானதி ஸ்ரீனிவாசன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் அவர் வழங்கியிருக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன். ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா, தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக வானதி ஸ்ரீனிவாசன் தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கியிருக்கிறார். விரும்பின வணக்கம் தனலட்சுமி. அதாவது கோவை வடக்கு தொகுதியில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு தொகுதி வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கோவை வடக்கு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுகிறார். அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதை முன்னிட்டு அதாவது தாவரவியல் பூங்காவிலிருந்து ஊர்வலமாக சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவருடன் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கும் காட்சிகள் நாம் பார்க்க முடிகிறது. இதில் முக்கியமான நிகழ்ச்சியாக ராஜஸ்தான் முதல்வர் மற்றும் கோவையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை உடன் சென்று கொண்டிருக்கிறார். இது தவிர கோவை பாரதிய ஜனதா கட்சியினர், அதிமுகவினர் என ஏராளமானவர்கள் அந்த ஊர்வலத்தில் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கோவையில் பாரதிய ஜனதா கட்சி தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது வடக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக ஊர்வலத்தில் ஏராளமானவர் சென்று கொண்டிருப்பதும் முன்னாள் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் திரும்பவும் பத்திரமாக வர முடியுமா என்கின்ற சந்தேகமும் பயமும் இன்று ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற பெண்களுக்கும் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய போதைப் பொருளுடைய தாக்கத்தினால் அடுத்து வரக்கூடிய இளைய சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் அல்ல, குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்க முடியுமாங்கிற நிலைமையை இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி உருவாக்கி இருக்கிறது. திமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லா குற்றச் செயல்களிலேயும் முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய தூண்டுதல், அவர்களுடைய ஆதரவின் பேரில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, போதைப் பொருளோ அதிகமாகிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில். இங்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோவை தெற்கு தொகுதியிலே கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை அரசாங்கத்தினுடைய பெரிய உதவி இல்லாமல் இருந்தால் கூட நிறைவேற்ற முடிந்திருக்கிறது. கோயம்புத்தூர் பகுதியிலே அண்ணன் திரு SP வேலுமணி அவர்கள் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர திமுக அரசு வேற எதையும் உருப்படியாக கோவைக்கு செய்யவில்லை. கோவையில குறிப்பாக ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு வீடு கூட கட்டிக் கொடுக்கப்படவில்லை. ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு 75 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் குடிமக்களுக்கு தமிழகத்தில் வழங்கப்படாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஸ்வகர்மா சமுதாயத்திற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் தமிழகத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்ததால் 5 வருட காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது பின்தங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் மோடி அவர்களை எதிர்த்து, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அத்தனை அரசியல் காரணமாக எத்தனையோ நல்ல திட்டங்களை எல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் இழந்திருக்கிறார்கள். மத்தியிலே இணக்கமாக சென்று 11 மருத்துவக் கல்லூரிகள், ராணுவ தளவாட மையங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் என்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே பெற்றுக் கொண்டிருந்த தமிழகம் இன்று முழுவதுமாக முடங்கி போய் கிடக்கிறது. திரும்பவும் திமுக ஆட்சி வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்கின்ற சூழ்நிலையில் இன்று மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வடக்கு தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், என்ன செய்ய போகிறோம் என்று நாங்கள் வாக்கு கேட்கவில்லை, என்ன செய்திருக்கிறோம் என்று நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். ஆக 5 வருட காலம் எங்களுடைய பணியினை பார்த்துவிட்டு உங்களுடைய குரலாக ஒலிப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள் என
வடக்கு சட்டமன்றத்தினுடைய அத்தனை தொகுதி சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பொறுப்பாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் முழுமையாக இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் அவரோடு இணைந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. இப்ப மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லிருக்க தமிழகத்திற்கு ஒண்ணுமே செய்யலன்னு அது முதல்வர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். தமிழகத்திற்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் பக்கம் பக்கமா பாயிண்டா சொல்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு அதை குறைவா நினைக்க கூடாது. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒவ்வொரு தரம் பிரைம் மினிஸ்டர் இங்க வரும்போதும் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றாரு. எத்தனை ஆயிரம் கோடி இதுக்கு, புதிய விமான நிலையங்கள், புதிய ரயில்கள், புதிய துறைமுகங்கள், சாலைகள், மருத்துவமனைகள், இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற இஎஸ்ஐ மருத்துவமனை கூட மோடிஜி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாரு. ஆக இவ்வளவெல்லாம் கொடுத்திருக்கிறது எதுவும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லையா?